நம்ம இந்தியா இப்போ பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் வெற்றிகரமாக வென்றதை தொடர்ந்து அடுத்ததா 3 T20 ஆட்டங்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதம் 16ஆம் தேதியில் இருந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3 டெஸ்ட் மேட்ச் தொடரில் இந்த மாதம் நம்ம இந்தியா விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த தொடருக்கு முன்னாடி தற்போது நியூசிலாந்து அணியின் கேப்டனாக கடந்த சில வருடங்களாக இருந்த டிம் சவுதி தற்போது அவசரமாக நம்ம இந்தியா பங்களாதேஷை வீழ்த்தின கையோட இந்த தொடரில் நியூசிலாந்து அணியின் கேப்டனாக தான் செயல்பட முடியாது அப்படின்னு டிம் சவுதி இன்னைக்கு அவசரமாக அவருடைய ராஜினாமாவை டெஸ்ட் ஆட்டங்களில் இருந்து நியூசிலாந்து அணிக்காக அறிவிச்சிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான ஜாம்பவான்கள் தற்போது இந்தியாவுக்கு எதிராக நடக்க போகிற இந்த டெஸ்ட் மேட்ச் தொடரில் இருந்து நியூசிலாந்து அணி பக்கம் பங்கு பெற முடியாமல் விலக இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் தகவல்கள் தற்போது வெளியாகிட்டு இருக்கு. அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் டிரா ஆகும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியா வெறும் 6 செஷனை கையில் வச்சுக்கிட்டு பங்களாதேஷ் அணியை ஆல் அவுட் செஞ்சு டார்கெட்டையும் வேகமாக ரீச் செஞ்சு நம்ம இந்தியா வெற்றி பெற்றது. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் நாடுகள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அதே போல் நியூசிலாந்து அணி அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தான் அவங்க இலங்கைக்கு எதிரான தொடரை அதாவது 2 மேட்ச் ஆட்டங்கள் கொண்ட சீரீஸில் ட்ரா கூட பண்ண முடியாமல் 2-0 அப்படிங்கிற விதத்தில் இலங்கை அணிக்கு எதிராக நியூசிலாந்து ரொம்ப மோசமாக வரலாறு காணாத படுதோல்வியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தோல்வியோட அப்படியே சேர்த்து தான் நம்ம இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச் 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் அடுத்தபடியாக நியூசிலாந்து விளையாட இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் கடந்த 2 வருடங்களாக நியூசிலாந்து அணியின் டெஸ்ட் ஆட்டத்திற்கு டிம் சவுதி அவர் தான் கேப்டனாக நியூசிலாந்து அணிக்கு பொறுப்பு எடுத்து வகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அணிக்கு எதிரான தோல்வி காரணமாக தான் பதவி விலகிறேன் அப்படின்னு அவசரமாக இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் ஆட்டத்திற்கு முன்னாடியே டிம் சவுதி அவர் தன்னுடைய ராஜினாமாவை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கெயின் வில்லியம்சன் அவரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான தொடரில் அவர் விலக இருக்காரு, சொந்த காரணங்கள் காரணமாக விலக இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கு. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு அவங்க தகுதி பெற முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. டிம் சவுதி அவர் ராஜினாமா செய்திருக்கிறது. அதே போல கெயின் வில்லியம்சன் போன்ற முக்கியமான ஜாம்பவான்கள் இந்த தொடரில் தாங்க பங்கு பெற முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகமாகவும் அதே போல் நியூசிலாந்து அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவாக தான் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பார்க்கப்படுது.